வணக்கம். தேனி மாவட்ட இயற்கை விவசாயி சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி கனஜீவாமிர்தம் தயாராகிருச்சு. ஒரு வாரத்துலேருந்து 12 நாள் ஆன ஜீவாமிர்தம் தயாரான பிறகு மக்குன எரு கூட அதை நல்லா கலக்கி விட்டு 48 மணி நேரம் குமிச்சு வச்சு கனஜீவாமிர்தம் தயாராக இருக்குது. இந்த ஈரமாக இருக்கிற கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற சாணத்தை கையில் நசுக்குனாவே நல்லா பவுடர் ஆகிடுது. சில இது நல்லா கட்டியாக காஞ்சிருக்கு. இது நாட்டு மாட்டு சாணன்றதுனால நல்லா புழுக்க மாதிரி காஞ்சது, ரொம்ப கட்டியாக அது உடையவே மாட்டேங்குது. அதை மட்டும் இந்த மர சுத்தியிலோ இல்லை இந்த மாதிரி மரக்கட்டியை வச்சு நல்லா கட்டிட்டோம்னாக்க நசுக்கினா பவுட்ரா மாறிடுது. இப்போ இந்த நல்ல தூளாக்குன கனஜீவாமிர்தத்தை அதாவது மக்குன எரு கூட ஜீவாமிர்தத்தை கலக்கி 48 மணி நேரம் வெயிலோ இல்லை மழையோ படாமல் குமிச்சு வச்சது இப்போ தயாராக இருக்கிறத தூளாக்கி நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி வண்டியில் வைக்கிறோம். இப்போ நிலத்துக்கு இது வெங்காயம் நடுறதுக்காக வேண்டி மேட்டுப்பாத்தி போட்டு வச்ச ஒரு நிலத்துக்கு தான் கொண்டு போகிறோம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வேண்டி அளவாக மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரிய நிலத்துக்குன்னா இதை டிராக்டரில் அள்ளிட்டு மொத்தமாக அங்கங்கே எடுத்து செதறுவோம். இப்போ இந்த மாதிரி நல்ல தூளாக்கி போடுறது மூலமாக என்ன ஆகும்னாக்க நல்லா பரவும், எல்லா இடத்துலையும் சீராக பரவி விழுவும். அப்போது எந்த காய்கறி வைக்கணும், பயிர் வைக்கணும், இப்போ சின்ன வெங்காயமோ தக்காளியோ மிளகாவோ எது வைக்கணுன்னாலும் நமக்கு எல்லா செடிகளுக்கும் அந்த பயிருக்கு ரொம்ப சீராக கிடைக்கும் அந்த கனஜீவாமிர்தம். அதுக்கப்புறமா ஜீவாமிர்தத்தை நம்ம ரெகுலராக ஃபோலியோ ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். ட்ரிப்லையும் வடிகட்டி விட்டோம்னாவே போதும். பயிர் அவ்வளோ அருமையாக வரும். எந்த நோய் தாக்குதலோ எதுவுமே அதிகமாக இருக்காது. அதே மாதிரி விதையும் பார்த்திங்கனாக்க பிஜாமிர்தத்தில் விதை நேர்த்தி பண்ணி நட்டோம் அப்படின்னாக்க ஆரம்பத்துலேருந்தே எந்த சுயிக் இல்லாமல் நல்லாவே வரும். இந்த மாதிரி மேட்டுப்பாத்தியில் போடும்போது போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை எடுத்துக்கிடலாம். உழவில் போடணும்னா கடைசி உழவில் போட்டுட்டு உழுதுட்டு இது பண்ணணும். இது எங்கள் பையன் அம்ரித் பிருத்வி. அவரும் விவசாய வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக உதவி செய்கிறார் எங்களுக்கு. அவர் வருங்காலத்தில் விவசாயம் செய்கிறதுக்காக கற்றுக்கவும் முடியுது. இது மூலமாக ஒரே ஒரு முறை தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கிட்டு அழகாக அவரும் சீராக இந்த வயசுலேயே அருமையாக பண்ணுறாரு. அவ்வளோதான் இயற்கை விவசாயம். நன்றி.